வேலை என்ன செய்வாரு? போஸ்ட்மேன் வருவாரு. வந்து என்ன பண்ணுவாருங்க? போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு இல்லையா? அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு போஸ்ட்மேனா நான் இன்னைக்கு நாளைக்கு ஒரு சபையில உபவாச கூட்டத்துல பேசணும். அதுக்காக ஆயத்தமாக இருந்தேன். இன்னைக்கு எதிர்பாராம ஒரு வீட்டுல வந்து ஜெபிக்க முன்னாடி அழைப்பு அங்க போய் லேட் ஆயிடுச்சு. சரி வந்ததுல நைட் எப்படி நம்ம செய்து கொடுக்க முடியுமான்னு எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் பேசாத. ஆனாதான் அவருக்கு ஒரு போன் அடிச்சேன். ஐயா எனக்கு தெரியாது ஐயா, நீங்க வந்து அவனோட ஒரே நிமிஷம் சரி வந்துருக்கா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால நீங்க எல்லாரும் இந்த இரவு நேரத்துல பல சூழ்நிலைகள் மத்தியிலே நான் வந்தது பெரிய விஷயம் இல்லை, நீங்க எல்லாம் வந்ததுதான் எனக்கு தெரியுது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் வந்ததுதான் எனக்கு தெரியுது. வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை முதல்ல வாசிக்கும். சத்தமா வாசிக்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தப்படுத்தி அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷன் புத்தி சொல்லி மறுபடியும் எந்த மனுஷனையும் இங்க பாருங்க, எந்த மனுஷனையும் அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கோட் போடுறது இருக்கிறோம், ஜிப்பா போடுறது இருக்கிறோம், கலர் கலர் சட்டை போடுறது இருக்கிறோம், விதவிதமான சேரிகள் கட்டுறது இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கிட்ட நல்ல குணமும் இருக்கும், துர்குணமும் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எந்த மனுஷனையும் அல்லேலூயா நாத்திகனாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனாக இருந்தாலும் அவனுக்கு எந்த மனுஷனும் வாசிப்பான் முடியாதுங்க. அல்லேலூயா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. சொன்னேன், சாத்தான் தோத்துட்ட, நீ தோற்க பிறந்தவன், நீ விழ பிறந்தவன், நான் எழ பிறந்தவன். அல்லேலூயா அல்லேலூயா. நீ விழ பிறந்தவன், நான் எழ பிறந்தவன். அல்லேலூயா. நான் இந்த வளர்ச்சி உண்டான ஒரு காரணம் தடுக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னேன், 8 மணி நேரம் தூக்கம், 3 வேளை சாப்பாடு போதும் ஆண்டவரே, இது தவிர மீதி நேரத்தெல்லாம் ஊழியத்துக்கு பயன்படுத்தி சொன்னேன். அல்லேலூயா. தேர்ந்தவனாயிருக்கும் பொழுதுதான் பிசாசானவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வாசிக்குமா? அவரையே நாம் அறிவிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. வேளாங்கண்ணி போய் வான்னு சொல்லல. அல்லேலூயா. இல்ல 12 சீசர்களை போய் பாருன்னு நம்ம சொல்லல. அல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் என்ன பண்றோம்? அவரை அறிவிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை அறிவிக்கிறோம். வாசிக்குமா? எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்ல முடியாத கொலைகார கோரிக்கை கேள்வி எல்லாத்துக்கும் புத்தி சொல்றதுதான் டியூட்டி. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 22:29. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இதனால்தான் சர்ச்சுக்கு நிறைய பேர் லீவ் போடுறோம், உபவாச கூட்டத்துக்கு நிறைய பேர் லீவ் போடுறோம். அல்லேலூயா. வீடு கூட்டத்துக்கு நிறைய பேர் லீவ் போடுறோம். அல்லேலூயா. இந்த அமாவாசை கூட்டத்துக்கு கூட நிறைய பேர் லீவ் போடுறோம், எல்லாத்துக்கும் லீவ் போட்டுருவோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. வேத வாக்கியம் நமக்கு தெரிந்தப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எடுத்தவங்க பேசும்போது வசனமா சரளமா வரும். ஆனால் அவருடைய வல்லமையை நம்ம அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அடிக்கிற வாத்தியார் ஒருத்தர் இருப்பாங்க, அடிக்காத வாத்தியார் ஒருத்தர் இருப்பாங்க. அல்லேலூயா. பயம் வந்து பசங்களுக்கு யார் மேல இருக்கும்? அடிக்கிற வாத்தியார் மேலதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அன்பானவர் தான், ஆனால் அடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா வரல, அன்பானவர் தான், ஆனால் அவர் அடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அடிப்பார் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 21 24 வரைக்கும் வாசிக்கும். மத்தேயு 8:21 வாசிக்கும். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரையோ பின்பற்றி நம்ம செலவு பண்ணி வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி எல்லாம் ஓடிட்டு இருக்கிற அந்த கடனை அடைய முடியாமலாம் கடனாளர்கள் பயந்து வீட்டு கூட வராமலாம் நிறைய பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. 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 அவர் படகில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அல்லேலூயா. படகு என்பது நம்முடைய குடும்பம். அல்லேலூயா. படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. படகு என்பது நம்முடைய திருச்சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. படகிலே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் வியாபாரங்களிலும், உங்கள் வேலை ஸ்தலங்களிலும், உங்கள் சபைகளிலும், உங்களுடைய ஊழியர்களிலும் உங்களோடு கூட இயேசு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆழமான விசுவாசம் எல்லாம் நமக்கு இருந்தாதான் எதிர்காலத்தில் நம்ம அந்த இடத்துல நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. பலத்தோடு இருக்க முடியும். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரயாணத்தில் வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது படகு மூடப்படத்தக்கதால் கடலிலே பெரும் காற்று உண்டாயிற்று. அல்லேலூயா. 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 பெரும் காற்று உண்டாயிற்று. அல்லேலூயா. வாசிங்க. அவரோ நித்திரையா நீங்க பாருங்க, எந்த உலகமா எழுத்துப்படி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா பவர் இருக்கிறவங்க பேசவே மாட்டாங்க. பேசுறவங்கிட்ட பவர் இருக்கவே இருக்காது. உண்மையாதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கிட்ட ஆனா அதிகாரம். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாலும் அல்லேலூயா. அல்லேலூயா. பவர் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நம்ம வந்து அதனால்தான் நம்ம என்ன பண்ணோம், யாராவது நமக்கு எதிராக எழுப்பினாலும், ஏதாவது ஒரு வழக்குகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அமைதியா இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட கிறிஸ்து வல்லமை அதிகாரம் பவர் இருக்கு. அல்லேலூயா. பவர் இருக்குது நம்ம கிட்ட. பவர்ஃபுல்லான ஆட்கள் நம்ம இங்க வந்திருக்கிறது யாருமே நீங்க உங்களை குறைச்சி நீங்க இடம் போடாதீங்க. முதல்ல எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், அவருக்குள்ள நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அவருடைய பிரியா இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே,
உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் திருச்சபையிலே, உங்கள் ஊழியங்களிலே பலத்த காற்று வீசுமானால் அல்லேலூயா கர்த்தர் எழுந்து நிற்பார். அவர் கட்டளை கொடுப்பார், இறையாதே அமைதியாயிரு. அல்லேலூயா. எத்தனையோ புயல் வந்தது, விஞ்ஞானம் இவ்வளவு பெருகிருக்குல்ல, உட்கார்ந்ததுலே வந்து நீங்க செல்போன்ல எல்லாமே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இவ்வளவு விஞ்ஞானம் இருக்கிற காலத்துல இந்த புயலை நம்மால நிறுத்த முடியுதா? அல்லேலூயா. காற்றானது எங்கிருந்து வருகிறது என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காற்றுல பாத்தீங்கன்னா 3 விதமான காற்று. அல்லேலூயா. சுலபமா அடிக்கிற காற்று. அல்லேலூயா. இது விதமான தென்றல் காற்று. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புயல் காற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூறாவளி காற்று ஒரு காற்று இருக்கு. அல்லேலூயா. இந்த சூறாவளி காற்று அப்படின்னா ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு போய் வேற இடத்துல போட்டு அப்படியெல்லாம் போட்டுருக்குங்க. அல்லேலூயா. 3 விதமான காற்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாயு. அல்லேலூயா. அனல் காற்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலவிதமான காற்றுகள் இருக்குது. காற்று அதிகமா அடிச்சாலும் கஷ்டம், காற்று கொஞ்சமா அடிச்சாலும் கஷ்டம். காற்றே இல்லாம போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம். அல்லேலூயா. காற்று நின்று போச்சுன்னா பேச்சு நின்று போச்சு, மூச்சு நின்று போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே நின்று போடும். அப்போ தேவனுடைய வாக்கியம் 2 வசனம் நமக்கு தெரிஞ்சா போறாருங்க, அவருடைய வல்லமை நமக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கணும். ஆமோஸ் 8:10. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி நல்ல தோணிங்க. அல்லேலூயா. 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 இன்னைக்கு எல்லாரும் வந்து தாழ்ந்த அகம்பாவம் கர்வத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் செய்ய போற முதல் வேலை ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது இதுதான். அல்லேலூயா. இந்த எத்தனையோ தீபாவளி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தீபாவளி பாருங்க எப்படி இருக்குது. அல்லேலூயா. இந்த பொங்கல் எப்படி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. வாசிக்கமா ரெட்டையும் வரவேற்பார், முட்டையும் வரவேற்பார். அல்லேலூயா. அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி ஒரு பிள்ளையை வாசிக்க ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாகவே கசப்பான நாளாகுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமா அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது எதிர்காலத்தில் நீங்க பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏதோ பார்க்கிறோம், ஏதோ வரோம், ஜெபம் பண்றோம், போறோம். அல்லேலூயா. நாம வந்து இது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரதோட சரி இல்ல, அது வந்து உபவாச கூட்டத்தோட வரதோட சரியில்லை. ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு வினாடிக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சாத்தானை நம்ம எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்ருவை நம்ம துரத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரம் குறைவினால் வாசிங்க. ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. ஜலக்குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் கண்டடையாமல் போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவருடைய வல்லமை இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, ஆ. இதோ இதோ பழுத்த பழத்திலுள்ள ஆ. ஒரு கூடை இருந்தது. ஆ. அவர், ஆ. ஆமோஸே, ஆமோஸே, நீ என்னத்தை நீ காண்கிறாய் என்னத்தை காண்கிறாய்? என்று கேட்டார். ஆ. பழுத்த பழங்களுள்ள பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் ஒரு என்றேன். கூடையை காண்கிறேன் என்று. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, ஆ. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. அல்லேலூயா. முடிவு காலம் வந்துருச்சுங்களா? அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, முடிவு காலம் வந்துருச்சு. அடுத்து வாசிப்போம். இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இனி அவர்களை மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துகிறவங்க வருவாங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், குறி சொல்றவங்க சொல்றதும் கரெக்டா இருக்குங்க. அல்லேலூயா. ஒரு மாறுதலுமே வராது. ஆனா நீங்க நம்பி ஏமாந்துருவீங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம தெளிவா கிறிஸ்துவுக்குள் தேறினவனா நம்ம இருப்போம்னு சொன்னா நம்மளை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கள்ளர் தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி தொடங்கிருச்சு. அந்தி கிறிஸ்து தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறான். இனிமேல் ஆள போவதும் அந்தி கிறிஸ்து தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால இந்த நாள்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது சபையில தான் உரைக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க, ஏன் பேஸ்புக்ல ஆண்டவர் பேச மாட்டாரா, இன்ஸ்டாகிராம்ல பேச மாட்டாரா, வாட்ஸ்அப்ல பேச மாட்டாரா? அல்லேலூயா. சபைகள்ல தான் பேசுவாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தான் பேசுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல தான் பேசுவார் ஆண்டவர். ஆண்டவர் நற்செய்திகளால நிறைவேற்றுறதுக்கு நம்ம வீட்டு வேலை கிடையாது. அல்லேலூயா. அவர் எஜமானர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 22 ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஏதோ அண்ணாவாசை கூட்டத்துக்கு வரும், டீ பிஸ்கட் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. இதை விட நமக்கு என்ன உணர்வு இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்காக அதிகமான ஜெபிக்க வேண்டிய காரணம் தெரியுமா? இந்த கூட்டத்தை நடத்துகிறதான ஊழியருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்குள்ள சேர்த்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபையை நடத்துகிற ஊழியருக்காகவும் ஊழியர் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு தடை வந்துட்டா இந்த கூட்டம் நடக்க முடியாம போயிடும். அல்லேலூயா. ஆகையினால என்னன்னா இந்த ஊழியத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டியது கட்டாயமான நம்ம தலையான கடமை. இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஊழியர்களுக்கு அநேக வேலை. ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா அல்லேலூயா ஒரு பரீட்சை எழுதுற மாதிரி, ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். அல்லேலூயா. கம்பல்சரி MBBS IAS IPS எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஊழியக்காரங்க பரீட்சைக்கு தயாராகவே ஆகணும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற வேலை எவ்வளவுன்றது நீங்க பார்த்துக்கணும். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஊழியர்கள் நடக்கிற ஒவ்வொரு ஊழியமும் தடையில்லாம நடக்கணும்னா நம்முடைய உதாரணமான செல்வம் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி படிக்க தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது. அல்லேலூயா. கேட்க முடியுமா இல்லையா? அல்லேலூயா. படிக்க முடிக்கலாம் பரவாயில்லைங்க, காதால கேட்கணும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய பேர் எதேதோ காதுல கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயாவை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயாங்கிற தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா.
அதனால அவருடைய மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கணும். அப்போ அவர் மகிமைப்படுத்தாமலும் தங்கள் சிந்தையினால் வேதனானார்கள். அப்போ என்னன்னா தப்பு இல்லை, இதை செய்யறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க. ஆனா ஒரு வாரம் கட்சிக்கு போல எந்த தப்புமே கிடையாதுங்க. ஒரு நாள் இதை செய்யறதுனா தப்பு கிடையாதுங்க. இல்லையா? தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்லி தப்பு மேல தப்பா பண்ண வச்சு பிசாசு என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய குற்றவாளியை கொண்டு வந்து அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுத்து விடுவாங்க. அல்லேலூயா. வாசிக்கிறத கண்டிப்பா அவர்கள் தங்களை ஆ. ஞானிகள் என்று சொல்லியோ தங்கள் ஞானிகள் என்று சொல்லியோ பைத்தியக்காரராகி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை ஆ, வடிவுள்ள மனுஷர்கள், ஆ, பறவைகள், ஆ, மிருகங்கள், ஆ, ஊரு பிராணிகள் ஆ, ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆ. இது நிமித்தம் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஆ, ஒருவரோடொருவர் ஆ. தங்கள் சரீரங்களை ஆ. அவமானப்படுத்தத்தக்கதாக அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு கிரேட்டர் ட்ரீனிங்ல சைன் பண்ணி கொடுத்தவர். அல்லேலூயா. மகிமைப்படுத்தாமல் சோதனையாமல் நான் போவோமானா சாத்தானுடைய ட்ரீனிங்ல சைன் பண்ணி கொடுத்தவர். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அல்லேலூயா. அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் தான் நீங்க ஆளாவீங்க தவிர வேலைக்கோ புகழ்ச்சிக்கோ நீங்க ஆளாகவே முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை ஆ. அவர்கள் பொய்யாக மாற்றி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாட்டேங்குது. அதான் நடக்குதுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதோ விட்னஸ் சர்ச் ஆஃப் பிரைஸ். அல்லேலூயா. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்த ஆவி இல்லை, அந்நிய பாஷை இல்லை. பரிசுத்த ஆவி கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது. இது ரெண்டுமே இல்லைன்னா நீ செத்து போன படம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்குத்தான் ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபைகள்ல ஆராதனை நேரம் ஒவ்வொரு நாட்களிலும் சரி மற்ற கூட்டங்களிலும் சரி நம்ம ஆராதிக்கிற ஒரு நேரத்தை வைக்கிறோம். ஏன் வைக்கிற அந்த ஆராதனை நேரத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம், ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு. அல்லேலூயா. நம்மோட அவர் பேசுவார், அவரோட நம்ம பேசுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்காக தான் பெந்தகோஸ்து சபைகள்ல ஆராதனை நேரத்தை வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி திருவிருந்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா காத்திருப்பு கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம், இதெல்லாம் ஏன் வைக்கிறோம்னு சொன்னீங்கன்னா சத்திரமானம் நம்மளை விடுதலைகளுடன் வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு சத்தியம் தெரிஞ்சாலும் சரி, ஒரே ஒரு கடுகளவு ஒரே ஒரு வினாடியில பிசாசுக்கு அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா அவர் அசிங்கப்படுத்திடுவார். அவரு நான் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, மனுஷன் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, ஆண்டவரை அசிங்கப்படுத்துறது அனுமதி கொடுத்தாருன்னா அந்த அவமானத்திற்கு மீண்டு வருவது மிக மிக கடினமான காரியம். அல்லேலூயா. அது சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே ஆ. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அவர்தான். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, ஆ. நானே உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கும் சரித்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்த சாட்சியால் மரித்ததுக்கும் சரித்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததற்கும் சரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. சரித்திரம் இருக்கிறது நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. பொய்யா சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நம்மளை பற்றி சொல்றாங்க. ஆனால் சரித்திரம் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, ஆ. நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா?
அப்பொழுது மற்றவர் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவிப்படுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத வாக்கியங்களை அறிந்து நாம் அவருடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆமாம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆமாம், 8:3. ஆமாம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் மலர்களாக மாறும். ஏன் மாறும் கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, தேவாலய பாட்டுகள் நல்லா கவனிங்க. அழகா பெரிய பெரிய வெள்ளையெல்லாம் கட்டி சிலுவை வச்சு போது அப்படி இருக்கிற தேவாலயங்கள்ல பாடுகிற பாடல்கள் எல்லாம் அலறுகளாக மாறும். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அடலமின்றி குளிரின்றி இருப்பாய் அவருடைய வாந்தை பண்ணுங்கள் சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ வாந்தியாக்கப்படும்போது இந்த அலறுகள் வரும். அல்லேலூயா. அதனால நீங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரயாணத்தை ஆவிக்குரிய அனுபவத்தோடு நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்து அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் இவ்வளவு ஆணித்தன்மை சொல்றேன்னு கேட்குறீங்களா? இங்கிலாந்துலயும் அமெரிக்காவிலையும் பில்லி சூனியம் செய்வதற்கு ஒரு ஜாதி இருக்கிறதா, பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வதற்கு மதம் இருக்கிறதா. இதெல்லாம் புதிய தகவல்களாக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஜாதி மதம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா பரிசுத்தாவின் கட்டாயம் தேவை, அந்நிய பாஷையின் கட்டாயம் தேவை. பெற முடியாதவர்களும் அதை பெறாதவர்களும் அதுக்காக பிரயாசம் பண்ணீங்க. பரிசுத்தாவியும் அந்நிய பாஷையை பெற பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிமா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நீங்க சுகர் பிபி எல்லாம் பாத்தீங்கன்னா வியாதி கிடையாதுங்க, ஸ்பிரிட் தான், ஒரு ஆவி. அதனால்தான் இந்த வியாதியா இருந்தா ஒண்ணே குணமாயிடும், இல்ல ஆளை கொள்ளிடும். பிபி சுகர் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏறும் இறங்கும். ஆவி, கொடூரமான ஆவியை நம்ம தட்டி ஜெபிக்கணும், அந்த ஆவியை நம்ம சபிக்கணும். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாள்ல நம்ம அவருடைய வல்லமையை தெரிஞ்சுக்கணும். அவர் அடிக்கிற தேவனுங்க, அவர் அடிக்கிற தேவன். அவருடைய வல்லமை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பவர் என்ன தெரியுமா. அல்லேலூயா. ஆனா ரத்த சாட்சியை மறுத்த ஆண்டவருடைய பவர் தான். அல்லேலூயா. அதிகமா நேசிக்கிறதால் நமக்கு பிதாவே, நல்ல வேலைக்காக நன்மையோடு துணைக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய ஒன்றும் தடைப்படாது. நீ செய்ய எதுவானாலும் இன்றைக்கு வீட்டுக்கு போகிற ஜனங்கள் எல்லாரும் பாதுகாப்போடு போய் சேர வேண்டும். வீட்டுக்கு பத்திரமாய் போய் சேர வேண்டும். அவர் வீட்டுக்கு முழுவதுமாய் அவருடைய எல்லை முழுவதுமாய் பாதுகாவலா இந்த தூதர்களை நிறுத்தப்படி சொல்லியிருக்கிறது. ஆத்திரிகள் இயேசு நாமத்தில். Hallelujah.